தம்பி, ஆறுமுகத்துக்கு நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. அவனை பற்றி தான் நமக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரியுமே. ஷேரன் கிட்ட நானும் அவளும் பேசி பார்த்தோம். நீங்களும் அண்ணியும் சேர்ந்தா? அதுக்கு ஏண்ட வாய் எப்படி பொழக்கிற? ஆமாம், நானும் அவளும் தான் போனோம். போய்த்தானே ஆகணும். ஆனால் ஷேரன் அவள் முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கா. ஆனால் இந்த ஷாலினி விஷயந்தான் அப்பா என்னால் ஏற்றுக்கவே முடியல. அண்ணா, நம்ம வீட்டு பெண்ணுங்க யார் யாரோட பழகிறான்னு கண் காணிச்சு கொண்டே இருக்க முடியுமா? கண் காணிக்கணும் தம்பி. அதுக்குத்தானே நாம் பிள்ளைங்களை பற்றோம். பின்ன எதுக்கு? நம்ம சுகத்துக்காகவா? அதை விட வேற வெட்டி முறுக்கிற வேலை என்ன இருக்குங்கிறேன். கார்த்திக் எங்களை பார்க்க வந்தேன். செந்தில் கூடயும் பேசினான். பட் கார்த்திக் உடஞ்சி போய் தான் வந்தான். உன் அண்ணி தான் அவனை கோழி குஞ்ச காக்குற மாதிரி பாசத்தை காட்டி அவன் சோகத்தை குறைச்சான். சரி, அதை விடு. உன் பையன் என்ன சொல்கிறான்? சண்முகமா, அவன் பயத்தில் இருக்கான். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீள போகிறான்னு தெரியல. இதுக்கு மேலே ஷீலா டிவோர்ஸ் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. டேய் தம்பி, இந்த பிரச்சனையை வளர விடாதடா. எப்படியாவது பேசி அவங்கள சமாதானப்படுத்து. இந்த ஷீலாவோட தம்பி ஒரு லாயர், அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்க போயிருக்காங்க. நம்ம ஐயா வீட்டில் இருந்தப்ப அங்கே இல்லாத குழப்பங்களா மன உளைச்சல்களா அதெல்லாம் ஒரு குடும்பமாக பேசி நம்ம தீர்த்து வைக்க முயற்சி செய்யலை. அண்ணா, அப்படி பார்த்தா இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வருஷக்கணக்காக தீராமல் இருக்கு. அவங்கள சொல்ல எனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறேன். டேய் தம்பி, நான் இந்த குடும்ப தலைவன்டா. நான் அதை கேட்டு தான் ஆகணும். இல்லாட்டி இந்த பிரச்சனை யாரை தீர்த்து வைக்கிறது? இதில் என்ன நல்ல விஷயம்னா, கண்ணம் பேசி அப்புறம் இந்த கடன்காரெல்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியிலனா பிரச்சனை பண்ணி மானத்தை வாங்கிட்டாங்க. யாரு? அவனுங்களா? இவன் வாழை சுருட்டிக்கிட்டு கௌரவமா உன்ன மாதிரி வாத்தியார் வேலைக்கு போயிட்டு வந்தா இந்த வினை ஏன் வருதுங்கிறேன். வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, குடும்பத்தை பார்த்துக்கிட்டோமா, நாளைய தலைமுறைக்கு சேர்த்துக்கிட்டோமா, வயசான காலத்துல யாருக்கும் பாரமா இல்லாம வாழ்ந்தோமான்னு இருக்கணும். ஆறுமுகம் என்னதான் சொன்னான்? அந்த விளங்காதவனை பத்தி ஏன் என்கிட்ட பேசுறேன்? அவன் மேல நான் கொலவெறியில இருக்கேன். வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா. காதல் பாசம் தாய்மையோட நட்பும் தியாகமும் கண்டோமே இந்த மண்ணிலே. வீடு வாசல் கிராமம் எல்லாம் அன்றே போனதே, வந்தோமே வாழ்க்கை தேடியே. எல்லாரையும் ஒன்றாக சேர்த்தவர் ஐயா தான், வந்தாரை அன்பாக காத்தவரும் ஐயா தான். இல்லாத நேரம் கூட, இல்லாத நேரம் கூட இருப்பதையே அனுபவிச்சோம். வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா. சித்தப்பா, முதலே வந்துட்டீங்களா? மேட்சை முழுசாக பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். என்ன மேட்ச்சு? ஆட்டோ சூடு பிடிக்கல. சூடு பிடிச்சிருந்தா ஆட்டக்காரவங்க பின்னாடியே தானே கண்ணு போயிருந்துருக்கும். ஆமாம். இப்போ எல்லாம் ரெஃப்ரி பின்னாடியே தானே கண்ணு போகுது.
ஏதோ என் மனசுக்கு நேர்மையாக நியாயமாக ரெப்ரி பண்ணுறேன். சரியா செஞ்சானா? இல்லாமல் பின்ன எல்லாரும் உன்னை சுற்றியில் வர்றாங்க ரெப்பரின்னு. நான் சிங்கப்பூர் வரையில் உனக்கு ஒரு 5 வயசு இருக்குமா? 7 சித்தப்பா. அப்பயே வழியில் பந்தை கண்டாலே உன் கால் பரபரக்குமே. பார்க்குறது எல்லாமே பந்து மாதிரி தானே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் தான் என்ன நிறைய பந்தடிக்க கூட்டிகிட்டு போனது. இங்கனே இல்லை, ஊர்லேயே பந்தடிக்கிற பொட்டல்லே கிடந்தவன் நான், உங்கள் தாத்தா மாதிரி. தாத்தா இங்கே கூட்டிகிட்டு வந்து நானும் நடராசனும் பந்தடிக்கிற பார்க்கணுன்னு அப்பா பெரிய கனவுலாம் கண்டாக. பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க உங்கள் தாத்தா தெய்வமா. அந்த பிள்ளையோட நினப்பும் இங்கனே தானே இருக்கும் சித்தப்பா. அந்த மலாய்க்கார பிள்ளை தான் உன் நினப்பு அது மேலே இருக்க மாதிரி அது நினப்பும் உன் மேலே தானே இருக்கும் நல்லபடியா. அப்படியெல்லாம் அப்படி இல்லைப்பா, அதை நினச்சிக்கிட்டு இப்படி இருக்காம அதை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக முந்தி மாதிரியே இருக்கலாமே. நான் நல்லா தானே இருக்கேன் சித்தப்பா. இல்லைப்பா, சரியா இருக்க, சந்தோஷமாக இல்லையே, முகத்தில் சிரிப்பை காணமே. 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அப்படி தான் இருக்கு சித்தப்பா. எப்படின்னா எதிரணி 7 கோல் போட்டோம், நாம் 1 கோல் கூட போடல. இன்னும் மேட்ச் முடிய 5 நிமிஷம் இருக்கும்போது விளையாடுவோம்ல, அப்போ கூட உயிரை கொடுத்து தான் விளையாடுவோம். ஆனால் தோற்று போயிட்டோன்னு தெரிஞ்சு செத்த போன மாதிரி ஆடுவோம்ல, அப்படி இருக்கு சித்தப்பா வாழ்றது. சிதம்பரம், நம்பி வந்த பொம்பளை பிள்ளைய காப்பாற்ற முடியாமல் அவள் கண்ணு முன்னாடியே நான் அடி பேயடி வாங்கினது. அவளை இழுத்துட்டு போகும்போது பார்த்துக்கிட்டு சாவடி வாங்கி கிடந்து இந்த உடம்பு இந்த பலம் எதுவுமே வேலைக்காகாமல் தோற்று கிடந்தது. இந்த தோற்று போன வாழ்க்கையை குப்புற விழுந்தோம் மீசையில் மண்ணும் ஒட்டாத மாதிரி வாழுறது. அதுவும் அதே தெருவில் அவங்க கண்ணு முன்னாடி கூனி குறுகி கூசி. சிதம்பரம், நீ யாரையும் அடித்து போடலை, எந்த சோடியையும் பிரித்து பார்க்கல. அடுத்தவங்களை அடிக்கிறவங்களுக்கு தானே அவமானம், அடிக்க வேணாமேன்னு மன்னிச்சு விடுறவங்களுக்கு என்ன அவமானம்? சித்தப்பா, அவமானம் இவமானம்னு நினைப்பேன் தூக்கி சுமக்கிற, தூக்கி போட்டு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. இந்த மேட்ச்சில் இன்றைக்கி தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான். உன் வேலை என்ன? இவன் தப்பு பண்ணாலும் விசில் ஊதுறது, அவன் தவறு பண்ணாலும் விசில் ஊதுறது. இவன் தோத்ததுக்கும் அவன் அவமானப்பட்டதுக்கும் நீ காரணம்னு அங்கனே நிற்பியா? பின்னாடி ஒட்டின மண்ணை தட்டி விட்டுட்டு அடுத்தடுத்த மேட்சுக்கு போய்கிட்டே இருக்க மாட்டேன். கிளம்பவா? ஆமாம், ஜொகூரோட மலையா கப்பு என்னைக்கு? 29ஆம் தேதி. போன வருஷம் இறுதி போட்டியில் சிலாங்கூரில் 8-2ன்னு ஜெயித்த மாதிரி இந்த வருஷம் முடியுமா? வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2 டீம்லேயும் அதே ஆளுங்க தானே. ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா, ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா. அக்கா எல்லாம் முடிவு பண்ணி தான் யோசனை. நான் நல்லா யோசிச்சுட்டேன், எந்த மாற்றமும் இல்லை. மாமா வாங்க உட்காருங்க. இங்கே பாருங்க மாமா, இன்றைக்கி நான் லாயராக பேச போகிறதில்ல, என் அக்காவோட தம்பியாக பேச போகிறேன். மாமா, நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறத பேசி முடிவெடுப்போம், சரியா? தம்பி, நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஐ வாண்ட் a divorce. கடனை அடைக்க தான் நான் விளையாடுனேன், அதுவே வினையாயிடுச்சு. மாமா, அது எப்படி நியாயமாகும்? இப்போ நீங்கள் மட்டுமா கஷ்டப்படுறீங்க, கூட சேர்ந்து நம்ம குடும்பமும் கஷ்டப்படுதில்ல? இவரால் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் அவமானப்பட முடியாது. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அட்லீஸ்ட் ஆறுதல ஒரு வார்த்தை. என்ன கேட்டுட்டா எல்லாத்தையும் செஞ்சாரு, இப்போ மட்டும் நான் அவர் கூட இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்னால் முடியாது. சரி என்ன விடு, நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்களே. பொண்ணுங்களை காட்டி என்னை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். They are better off without you. ஷீலா, ஃபைனான்ஷியலி இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ. 2 பொண்ணுங்களை வச்சுட்டு நீ எப்படி வாழ போற? பார்த்தா அதுக்கு வீட்டில் வர அப்பா அம்மா. ப்ளீஸ். ஓ, இப்போ நீங்க பெரிய ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்களோ? நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க தான், மறந்துட்டீங்களா?
இங்கே பாருங்க, இந்த டிவோர்ஸுங்கிறது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் இல்லை, சரியா? ஆனால் இதுதான் உங்கள் முடிவுன்னா, மாமா நீங்கள் சொந்தமாக உங்கள் லாயரை பார்த்துங்க, நான் என் அக்காவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். மூவிங் ஃபார்வர்ட் உங்கள் 2 பேரோட சொத்தையும் எப்படி பிரிக்க போகிறோங்கிறத பேசி முடிவெடுக்கணும். அதை அப்புறம் பேசிக்கலாம். உங்கள் 2 பொண்ணுங்களோட ப்ரைமரி கஸ்டடி யாருக்கிட்ட இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். மாமா, உங்கள் 2 பொண்ணுங்களும் யாரோட வளர்ந்தா நல்லா இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். திஸ் டிவோர்ஸ் எப்படியும் 1 வருஷம் எடுக்கும். ஐ சஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் ஒரு கவுன்சிலர் பாருங்களேன். உங்கள் 2 பேருக்குள்ளாரையும் ஒத்து போதான்னு பாருங்க. மாமா, அக்கா, எந்த ஒரு டிவோர்ஸ்லையும் 2 பேருமே தோத்து போகிறாங்க. கூடவே நம்ம ஃபேமிலியும் பாதிக்கப்படுறாங்க. கோவில் திருவிழாக்கு கிளம்பிட்டீங்களாப்பா? ஆமாப்பா, கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து பேசுகிறாங்க. வாழ்த்துப்பாக்கு சாரதா வீணை வாசிக்குது, நிறைவு பாட்டுக்கு நாட்டி ஆடுது. நீ வரிய இல்லையா? இல்லைப்பா, வேலை விஷயமா திடலில் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். ஹை ஸ்ட்ரீட்டில் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடை வச்சுருக்காருன்னு போய் பார்க்க சொன்னார். அதான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். ஹை ஸ்ட்ரீட்னா துணி கடையா? அப்படி தான் சொன்னார். சரியா வருமா? வந்து சேர சொல்லிட்டாங்களா? இல்லைப்பா, இன்னைக்கு போய் அறிமுகப்படுத்தி உறவு பார்த்துக்கலான்னு சொன்னார். சரி, உனக்கு ஹோட்டல் வேலை பிடிக்குமா? பிடிக்காம? நீங்கள் இதில் தானே இருக்கீங்க. ஏன்பா, வேறு ஹோட்டலில் வேலை ஏதாவது இருக்கா? நம்ம ஹோட்டல்லையே வேலை இருக்குது. இங்கேயா? நீங்களே வேற எங்கேயோ வேலை தேடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்களே. அது அப்போ இல்லை. அப்போ நம்ம ஹோட்டல் மட்டுமா? இந்த காலனி அப்படி தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எல்லாம் அமோகமாக வந்துக்கிட்டு இருக்குல்ல. இங்கே கூட நிதி நிர்வாகத்தெல்லாம் சரி பண்ணி பொது நிறுவனமாக்கி ரேஃபல்ஸ் ஹோட்டல் லிமிட்டட் ஆக்கிட்டாங்கல்ல. ஆமாப்பா, சொன்னீங்க. இப்போ தான் நல்ல பொறுப்பாக துடிப்பாக இளவட்ட பசங்களாக வேலைக்கு எடுக்கும்னு மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படின்னா உன்னை பற்றி கூட கேட்டார். நான் தான் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, உன் மனசில் வேறு ஏதாவது யோசனை இருக்கும் அப்படின்னு. பா, உங்களை விடையா நான் எனக்கு நல்லதாக யோசிக்க போகிறேன். சரிப்பா, அப்போது நீ வரேன்னு சொல்லிடவா? இந்த வாரமே வந்து சேர்ந்துறியா? சரிப்பா. சரி, கூப்பிட்ட மறுவாதிக்கு ஹை ஸ்ட்ரீட்டுக்கும் போய் பார்த்து வந்து பார்த்து அங்கே வேலைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா சின்ராஸை பற்றி கொஞ்சம் சொல்லி வைக்கிறியா? அதான்ப்பா, நம்ம பால்காரம்மா அவங்க மகன் சின்ராஸ் வேலை கேட்டிருந்தாப்புல, கொஞ்சம் சொல்லி வை. சரிப்பா. சரி, அப்புறம் என்ன உங்கள் அம்மா சாப்பாடுக்கு என்ன ஆக்கியிருக்காங்க? கருவாட்டு குழம்பு. சொன்னோடனே நான் கூறுதே, சீக்கிரம் நட. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா, ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. சாரங்கபாணி அண்ணன் கோவிந்தசாமி அண்ணெல்லாம் வந்திருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? எல்லாரும் வந்திருந்தாங்க. நாட்டிய நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுலேயும் நம்ம சாரதாவுடைய வீணை கச்சேரி பிரமாதம். அப்பா தொகுத்து வழங்கினதை எல்லாரும் பாராட்டி பேசினாங்க. தொகுத்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லி நாடகத்தை கொண்டு போறது தான். அதை தான் உங்கள் அப்பாரு நல்லா செய்வாருன்னு ஊருக்கே தெரியுமே. ஆத்தா கோயில் பிரசாதம் எடுத்துக்க. சிங்காத்தா, அங்கேயே சாப்பிடலையா? இங்கே வந்து சாப்பிடலாம் வேண்டாம். சரி, அப்போ சாப்பாடோட எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் கை கால் கழுவிட்டு வாங்க. என்ன, நீ துணியை மாற்றிட்டு வா. சரி தங்கம்.
கொழுப்ப பாத்தீங்களா? அத்தை, சாப்பாடு சூடு பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அப்புறம் மாமாக்கு எடுத்து போட்டு கொடுத்துருங்க. எனக்கு ஸ்கூல் அசைன்மெண்ட் மார்க் பண்ணுற வேலை இருக்குது. இல்லை மாமா உட்காரு. சண்முகம் சாப்பிட்டானா? எனக்கு தெரியுமா, அவன் செஞ்சது சரின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். கொஞ்சமாச்சும் அவன்கிட்ட பேசுமா. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருப்பேன்? நான் ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன், ரொம்ப பொறுத்து போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் பையனோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆயிடுமேனு கவலைப்படுறீங்க. நான் என் பிள்ளைங்க இந்த கரையோட வாழணுமேனு பயப்படுறேன். அதான் நம்மலாம் பேசி ஒரு சொல்யூஷன் தேடலாமே. நீ மட்டும் தனியாக போனால் நிம்மதியாக இருப்பியா? இப்போ மட்டும் என்ன வாழுது மாமா? நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே உங்கள் பையன்தான். வெளியே தலை காட்ட முடியல. பார்க்குறவங்களாம் கடங்கடம் பொண்டாட்டின்னு மட்டமாக பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த இடத்த விட்டே போகணும். இடத்த விட்டு போனால் மட்டும் சொந்தம் போயிடுமா? எனக்கு தெரியும் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு. யூ யூஸ் டு பி வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். எக்ஸாக்ட்லி. யூஸ் டு பி. மேபி தட்ஸ் வை ஹி யூஸ்ட் மீ. நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. நம்ம பிரச்சனை வரும்போதெல்லாம் பிரியணும்னு நினச்சிருந்தா எப்போவோ விவாகரத்து பண்ணியிருப்போம். உடஞ்ச உறவுகளை ஒட்டணும்னு நினைக்காம வட்டணும்னு நினைக்கிறாங்க. ஷீலாவை சொல்லி குத்தம் இல்லை, நம்ம பையன்தான் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கணும். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் கையை கழுவிட்டு வாங்க. சண்முகம் சாப்பிட்டானே பாரு. அவன் இப்பெல்லாம் என்னை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுறான். நாம தான் அவனை விட்டு பிடிக்கிறான். சரி, அவனை கூப்பிடுறேன், நீங்களும் வாங்க. பந்தடி போட்டுல பிள்ளைகள்லாம் நம்ம சிதம்பரத்தை தான் சுற்றுதாம்ல. விளையாடுறவங்க ரெப்ரியத்தானே சுற்றி சுற்றி வருவாங்க. விளையாடுறவங்க சுற்றுனா பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைகள்லாம் சுற்றுதாம்ல. கனிஞ்ச மரக்கிளைய குருவி குருவி தேடித்தானே வரும். அப்போ பிள்ளைக்கு காப்பா கால் கட்டு போடுறது பெத்தவங்க நம்ம கடமை இல்லையா? பிள்ளை இப்போ தான் எல்லாத்தையும் தாண்டி மீண்டு தலையெடுத்து வந்திருக்கான். தலையெடுக்கிறப்பல கை கனவா ஒண்டிச்சு கொண்டு போவ வாவரிசி வேணும்ல. அவனை தான் கேட்கணும், பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? அதான் பக்கத்துலேயே இருக்குல்ல. பக்கத்துலையா? கையில் தான் வெண்ணெய் இருக்குதுல்ல, அதை உருக்குனா நெய்யாக போகுது. உருக்க போறியா? ஆற நம்ம செங்கமலம் தான். அதுவும் வயசுக்கு வந்து நாளாச்சு. அதுவும் முறை தானே. அதுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, அதுக்கு பிடிக்க வேணாமா? பிடிக்காம தான் தினைக்கும் சிதம்பரத்தோட பூட்ஸ் எடுத்து பல பழப்பா தொடச்சி வச்சு அதுலேயே முகம் பார்த்து சிரிக்குதா? இது வேற நடந்துட்டு இருக்கா? அது எல்லாருக்கும் தானே செய்யாத. நடராஜன் செருப்பெல்லாம் அது தொடாது. நானும் சாரதாவும் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். நம்ம சிதம்பரத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. அதுவா சங்கதி? ஜோசிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருமா? அடுத்த மாதம் முகூர்த்த மாதம்தான். முக்கால்வாசி நாள் அமிர்த யோகம்தான். இப்போ எல்லாரும் தயாராகத்தான் இருக்கீங்க. அத்தனை கிரகங்கள் தசாபுத்திகள் தயாரில் இருக்குல்ல. ஆமாம், அங்கே தான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கு. அடியாத்தி, அந்த கொடை தாண்டி இங்கிட்டு வராமல் அங்கிட்டே நின்று அந்த அதிரசத்தை மட்டும் இங்கிட்ட அனுப்பட்டும். ஏன்னா 10 பொருத்தத்தில் முக்கால்வாசி மேலே ஒத்து போகுதுல்ல. புறவென்ன செங்கமலம், அந்த சீனி தண்ணியில் போட்டு வச்ச பிளம்ஸ் பழம் இனிக்குதான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வாத்தா. உங்கள் மாமாக்கு, நம்ம ஐயாக்கு. சரிம்மா.
எனக்கும் பொண்ணு தான். கெஞ்சி கேட்குறேன், என்னை பார்க்க விடு ப்ளீஸ். Just go away. Okay, get lost. We don't want to see you or hear any more of your empty promises. We've suffered enough. This is unfair. Unfair? You are talking about being fair? Just leave us alone. வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா. காதல் பாசம் தாய்மையோட நட்பும் தியாகமும் கண்டோமே இந்த மண்ணிலே. வீடு வாசல் கிராமம் எல்லாம் அன்றே போனதே, வந்தோமே வாழ்க்கை தேடியே. எல்லாரையும் ஒன்றாக சேர்த்தவர் ஐயா தான், வந்தாரை அன்பாக காத்தவரும் ஐயா தான். இல்லாத நேரம் கூட, இல்லாத நேரம் கூட இருப்பதையே அனுபவிச்சோம். வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா.